வணக்கம். வேந்தரி நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். நான் தாரணி முருகேசன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனாம்பட்டியில் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழாவை ஒட்டி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் 650 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்படும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு குக்கர், சைக்கிள், ரொக்க பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. அழகுடா, அற்புதம், நல்லா படி மாடுபடி வீரர் வெற்றி பெற்றாருப்பா. தஞ்சாவூர் மாவட்டம் சூப்பர் மகா நிக்குது பாரு, நல்லா படி, நல்லா உள்ளன்னா உனக்கு ஒண்ணு வாய்ப்பே இல்லைங்க. தஞ்சாவூர் மாவட்டம் நாயே. திண்டிவனம் அருகே உள்ள மயிலம்வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பு ஆண்டிற்கான பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இரவில் பல்வேறு வாகனங்களில் உற்சவர் கோவிலில் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடந்து வந்தது. பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேரும், அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராய் சுப்பிரமணிய சுவாமி தேரில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேப்பனப்பள்ளி பகுதியில் தக்காளி விலை 30 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக சரிந்து உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் ஆண்டுதோறும் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் வரை 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதம் கடும் வெயில் தாக்கத்தால் தக்காளி விலை கடுமையாக சரிந்து உள்ளது. தற்போது 1 கிலோ தக்காளி 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்பட்டு வருகிறது. 15 கிலோ கொண்ட தக்காளி கூடை 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருவதால் விவசாயிகள் நஷ்டமடைந்து உள்ளனர். மேலும் தக்காளி விலை கடும் சரிவை சந்தித்து உள்ளதால் விவசாயிகள் தக்காளி அறுவடை செய்யாமல் தோட்டத்தில் அப்படியே விட்டு வைத்து உள்ளனர். மேலும் தக்காளி விலை சரிவால் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யும் பணி நிறுத்தப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மகாவீரர் ஜெயந்தியான இன்று இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி மற்றும் மதுபான விற்பனைக்கு அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. மேலும் மேட்டுத்தெரு, காந்தி ரோடு, அரக்கோணம் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் கோழி, ஆடு மற்றும் மீன் இறைச்சி விற்பனை அதிகாரிகளின் கண்முன்னே நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் தங்களால் முடியவில்லை என கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். இதேபோல் அரக்கோணம் சாலையில் மதுபானமும் ரகசியமாக விற்பனை செய்யப்படுவதால் மகாவீரர் ஜெயந்தியில் அரசு உத்தரவு திருத்தணியில் மீறப்படுகிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து சாலையில் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் டிபி மில் சாலையில் உள்ள துரைசாமிபுரம் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர், ஊர்காவலன் அதிக வேகத்தில் பேருந்தை ஓட்டி சென்றனர். அப்போது சாலையில் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தால் சுவர் இடிந்து சேதமடைந்தது. மேலும் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது தொடர்பாக தெற்கு காவல் நிலையத்தில் ஓட்டுநர், ஊர்காவலன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன.
காற்று எச்சரிக்கையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தென் கடலோர பகுதி, குமரி கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரிய தாளை வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகள், 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மலை கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை பழங்குடியின மக்கள் வனப்பகுதிக்குள் விரட்டினர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சிறுவாணி அணை அடிவார பகுதிகளில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் கோவை குற்றாலம் சாடிவாயல் பகுதியில் உள்ள ஒரு பழங்குடியினர் கிராமத்திற்குள் ஒற்றை காட்டு யானை நுழைய முயன்றது. இதனை கண்ட பழங்குடியின மக்கள் கூச்சலிட்டதால் யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை அங்கு இருந்த பழங்குடியினர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து உள்ளார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வீரமாகாளியம்மன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள வீரமாகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு பங்குனி மாத திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நெல்லையில் பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு கேந்தி பூக்களின் விலை அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். நெல்லையில் கேந்தி பூக்களின் விலை சில தினங்களுக்கு முன்பு 40 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 30 ரூபாய் அதிகரித்து 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். அதேபோன்று மல்லிகைப்பூவின் விலையும் 1000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் பிச்சிப்பூவின் விலையும் 1000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தாமரை பூவின் விலை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெகுவாக குறைந்து 1 கிலோ 1 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்து உள்ளனர். தூத்துக்குடியில் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு திமுக அமைச்சர் கீதா ஜீவன் ரசிகர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார். நடிகர் அஜித்குமார் நடித்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை பெற்ற குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு திரையரங்குகளில் வெளியானது. இதனால் காலை முதலே திரையரங்குகள் முன்பு அஜித் ரசிகர்கள் குவிய தொடங்கினர். இந்த நிலையில் தூத்துக்குடி கிளியோபாட்ரா திரையரங்கம் முன்பு அஜித் ரசிகர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ரசிகர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை ரசித்து பார்த்தார். தஞ்சாவூரில் காவல் நிலையம் முன்பு அக்காள் தங்கை விஷம் குடித்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரை அடுத்த நடுக்காவேரி அரசமர தெருவை சேர்ந்தவர் ஐயாவு. இவருக்கு தினேஷ் என்ற மகனும் துர்கா, மேனகா, கிருத்திகா ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் நடுக்காவேரி பஸ் நிறுத்தத்தில் தினேஷ் உறவினர்களுடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஒரு வழக்கு விசாரணைக்காக வர வேண்டும் என கூறி தினேஷை மோட்டார் சைக்கிளில் நடுக்காவேரி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றார். இதனால் மனமுடைந்த சகோதரிகள் இருவரும் வீட்டிற்கு சென்று பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து சென்று நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு குடித்தனர். சிகிச்சை பலனின்றி நேற்று கிருத்திகா பரிதாபமாக உயிரிழந்தார்.
மேனகாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல் நிலையம் முன்பு அக்காள் தங்கை விஷம் குடித்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஷர்மிளா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வருவாய் கோட்ட அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் பூ பெய்த மாணவியை வகுப்பறை வாசலில் தேர்வு எழுத வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வரதனூர் பஞ்சாயத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவி பூ பெய்து இருந்ததால் அந்த மாணவியை வகுப்பறையில் அனுமதிக்காமல் வகுப்பறை முன்பு அமர வைத்து தேர்வு எழுத வைத்தனர். மேலும் இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாய் மற்றும் உறவினர் வீடியோ பதிவு செய்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து மாணவியின் தாயார் ஆசிரியர்களிடம் கேள்வி எழுப்பியதற்கு ஆசிரியர்கள் திமிரோடு வேறொரு பள்ளியில் சேர்த்துக்கொள் என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவி வகுப்பறைக்கு வெளியில் அமர்ந்து தேர்வு எழுதும் வீடியோ வெளியான நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்டே இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ள உட்காரணும் நீ சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இல்லையா? ராமநாதபுரத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். மீன்வளத்தை பாதுகாக்கும் விதமாகவும் மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை விசைப்படகு மற்றும் இழுவை படகு உள்ளிட்டவற்றின் மூலம் மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். மேலும் கடலில் தங்கி மீன்பிடிப்பிற்கு சென்றுள்ள மீனவர்கள் வரும் 13ஆம் தேதி இரவு 12 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும், இல்லையெனில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரவாயலில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நபரை கடத்தி சென்று தாக்கிய விவகாரத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவர் சென்னையில் முடி திருத்தும் தொழில் செய்து வருகிறார். இவர் மதுரவாயல் ஆலப்பாக்கம் பகுதியில் உள்ள ரஞ்சித் என்பவரிடம் 1.5 வருடங்களுக்கு முன்பு 50,000 ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனில் 5,000 ரூபாய் மட்டுமே திருப்பிக் கொடுத்த பாக்யராஜ் மீதம் தொகையை தருவதாக கூறி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் தனது மைத்துனர் பிச்சைமணி என்பவருடன் சேர்ந்து பாக்யராஜை இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் பாக்யராஜ் அளித்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துனரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையில் தர்பூசணி பரோட்டா என புதிய உணவு வகையை அறிமுகப்படுத்திய தனியார் உணவகத்தின் வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பிரபலமான தனியார் உணவகத்தில் தர்பூசணி பரோட்டா என புதிய வகை உணவு அறிமுகம் செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு அவரது ஆதரவாளர்கள் பலரும் தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தர்பூசணி பழத்தின் மீது எண்ணெய் ஊற்றி பரோட்டாவாக உருவாக்கும் காட்சி அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதிலும் தர்பூசணி பழத்தை பரோட்டா மாவுடன் சேர்த்து எண்ணெயில் பொரித்து பீஸா போல வெட்டும் வகையில் பரிமாறும் காட்சி உடல்நல அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதால் இது உணவு பாதுகாப்பு சட்டங்களுக்கு எதிராக இல்லையா என கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் வாடிக்கையாளர்கள் சோதனை எலிகளாக பயன்படுத்தப்படுகிறார்களா என விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எனவே இதுபோன்ற வித்தியாசமான உணவுகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் அனுமதி கட்டாயம் எனவும் உரிய ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை கல் சுமக்கும் பணியில் ஈடுபடுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 90க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் பணிபுரியும் சில மருத்துவர்கள் தாங்கள் நடத்தும் தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்வதற்காக இத்தூய்மை பணியாளர்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
தற்போது மருத்துவமனைக்குள் பணி சாராத கட்டிட வேலைகளுக்கு தூய்மை பணியாளர்களை கட்டாயமாக ஈடுபடுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக கட்டிட பணிக்காக கல் சுமக்கவும் பணியாளர்களை வற்புறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி மற்றும் கண்டனத்தை கிளப்பி வருகின்றன. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியான நிலையில் தமிழகத்தின் பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு திரைப்படத்தை கண்டுகளித்தனர். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, நடிகைகள் த்ரிஷா, சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படத்திற்கு பிறகு நடப்பு ஆண்டில் அஜித்தின் இரண்டாவது படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. சென்னையில் உள்ள காசி திரையரங்கம் மற்றும் ரோஹிணி திரையரங்குகளில் இன்று குட் பேட் அக்லி திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பு ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கோவை துடியலூர் பகுதியில் உள்ள முருகன் திரையரங்கில் கூடிய அஜித் ரசிகர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து ஜமாப் இசைக்கு நடனமாடி கடவுளே அஜித்தே என்று முழக்கமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த திரையரங்கில் 1990 மற்றும் 2000 ஆண்டுகளில் வெளியான நடிகர் அஜித்தின் பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பொழுது அஜித் ரசிகர்கள் பாடலை பாடியும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பாசு திரையரங்கில் இன்று நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியானது. முன்னதாக அஜித் ரசிகர்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இசை கச்சேரியில் ரசிகர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். அப்பொழுது சிலர் புஷ்வானங்களை கொளுத்தி நடனமாடி கொண்டிருந்தவர்கள் மீது வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அஜித்தின் கட்டவுட்டுகளுக்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். குட் பேட் அக்லி திரைப்படம் கொண்டாட்டத்தால் கும்பகோணத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரையின் பல்வேறு திரையரங்குகளில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான போது ரசிகர்கள் கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்தும் ஆட்டம் பாட்டத்துடன் நடனமாடி மகிழ்ந்தனர். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் உள்ள ஏபிஆர் திரையரங்கில் 100 அடிக்கு நடிகர் அஜித்தின் கட்டவுட் வைக்கப்பட்டு உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஆண்டில் 2 அஜித்தின் திரைப்படம் வெளியாகி உள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். வேலூர் அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த தங்களை பெற்றோர் பிரித்து விடுவார்கள் என்பதால் தண்டவாளத்தில் தலை வைத்து தம்பதி தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வேலூர் லத்தேரி அடுத்த அரும்பாக்கத்தை சேர்ந்த 27 வயதான மணிகண்டன். இவர் டைல்ஸ் போடும் வேலை செய்து வருகிறார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த 19 வயதான கோகிலா 1ஆம் ஆண்டு கடலூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் பயின்று வருகிறார். மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் மாற்று சமூகத்தை சேர்ந்த இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து பெண் வீட்டார் கடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணைக்கு வரும்படி இருவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் கடலூர் செல்வதாக கூறி சென்றவர்கள் தங்களை பிரித்து விடுவார்கள் என பயந்து கட்டி அணைத்தவாறு ரயில் தண்டவாளத்தில் படுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் லத்தேரி அருகே பட்டியூர் என்ற இடத்தில் ரயில் தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத ஒரு இளம்பெண், ஆண் ஆகியோர் கட்டிப்பிடித்துக் கொண்டு தலை துண்டான நிலையில் சடலமாக கிடந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டி அணைத்தவாறு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் இருவர் உடலையும் பார்த்து இவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த இடத்தில் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுடன். வணக்கம். வணக்கம்.